ஏங்க ஒரு ஓ போடுங்க. என்னங்க லீல வினோதன், ஆரம்பமே அமர்க்களமா இருக்குதே. நம்ம எப்பயுமே வந்தாலே பட்டாசு தானே. கண்டிப்பா. ஏங்க இப்போ வந்து பெண்களே இப்படி சத்தம் போடுறாங்களே, நாங்கெல்லாம் சிங்க குட்டிகள் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆர்வமா இருக்காங்க பசங்க. தம்பி நீங்க ஒரு ஓ போடுங்க பாப்போம். கலகல கல கலாட்டா, கலகல கல கலாட்டா. ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சரிங்க. அப்படியே ஒரு மங்களகரமா மஞ்சள் சுடிதார் போட்டு பாப்பா ஒண்ணு இருக்காங்க. என் அன்பு தங்கையே. ஆமா, என்ன உங்க பேர் சொல்லுங்க. நித்ய பாரதி சார். நித்ய பாரதி. சரி, என்ன நித்ய பாரதி, இப்போ என்ன செய்ய போறீங்க? சாங் ஒன்று பாட போறேன் சார். It is a song. சரிம்மா, பாடுமா. பின்னேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ, உன்னை கண்டவரை கண்கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினவே கோபப்பட்டதென்னடி. தேவதை வாழ்வது வீலை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். ஒன்றா இரண்டா உன்னழகை பாட, கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன், கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன். உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. எங்கள் மனதை கொள்ளை அடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கள் சென்று படித்தாய். விழியசைவில் வலை விரித்தாய், உன்னை பல்லக்கீழல் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய். உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைத்த, உயிரில் வாழ்கிறேன் நானே. என் காதலும் என்னாகுமோ, உன் பாதத்தில் மட்டாகுமோ. பெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. என்னம்பா கை தட்டுறா, சாடி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. சூப்பர். ஏங்க ஒரு ஓ போடுங்க. ஓவா எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்றீங்களா? சரி, இப்போ தம்பிகள் பாத்தீங்கன்னா எங்க பக்கமே வர மாட்டியா, எப்ப பார்த்தாலும் அங்கதான் பேசுவீங்களா அப்படின்றது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. வணக்கம், அது உங்க பேர்? தீபன். தீபன். என்ன படிக்கிறீங்க? தேர்ட் இயர் வெட்னரி சயின்ஸ். சரி, என்ன சொல்ல போறீங்க மக்கள்? யானை பத்தி சொல்ல போறோம். எலிபென்ட்ஸ். எலிபென்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன். சரி சொல்லுங்க. ஏய் மச்சான் வாடா பக்கம் அப்படின்றாரு. உங்க பேர் என்ன? ஜெயந்தன். ஜெயந்தன். சொல்லுங்க, ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறீங்க? ஓகே. அதுக்கு ஓகேவா? 1 2 3 சொல்லதான் வந்தனா? சரி ஓகே. 1 2 3. வணக்கம் மக்களே, நான் உங்க ஜெயந்தன். நான் உங்க தீபன். என்ன மச்சான் இன்னைக்கு என்ன பிளானு? இன்னைக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. வா எல்லாத்தையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். யார்? நம்ம காட்டு சிங்கத்தை பார்க்கவா? இல்ல அவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்க தான். நம்ம காட்டோட இன்ஜினியர் யானையை சொல்றியா? ஆமா, சரியா சொன்ன. ஒரு நாளைக்கு சுமார் 16 to 18 மணி நேரம் சாப்பிட்றதே ஒரு வேலையா வச்சுட்டு, அதுலயும் குறிப்பா இலைகள், தலைகள், பழங்கள், விதைகள்னு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ சாப்பிடுவாரு. சாப்பிட்டு அதுல பாதி ஜீரணமே பண்ணாம சாணம் போறது மூலியமா அதுல இருந்து புதுசா மரங்கள் முளைச்சு காட்டையே உருவாக்குவாரு. யானையோட தும்பிக்கையை வச்சு ஒரு மரத்தை வேரோடவும் புடுங்கலாம், ஒரு குண்டூசியை நுணுக்கமாவும் எடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, சரியா சொன்ன. அதுக்கு காரணம் அதுல ஒரு எலும்பு கூட இல்ல. அதுக்கு பதிலா 1,50,000 தசைகளையே கொண்டு இருக்குது.
சரி, யானை அறிவான விலங்குன்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் மண்ணை சேர்த்த தூக்கி அதுவே மேல வாரிக்குது? நீ அப்படி நினைச்சுக்காத. அதை பொறுத்தளவுக்கு அது சேருங்கிறது அது பூசுறது மூலியமா அதோட உடம்ப பூச்சிக்கடியில இருந்தோ வெப்பத்துல இருந்து பாதுகாத்துக்குது. சொல்ல போனா அது யானைகளுக்கு ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி. விஷயம். சரி, அது இருக்கட்டும். எல்லா யானைக்குமே தந்தங்கள் இருக்குமா? ஆப்பிரிக்க யானைகளுக்கு ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே தந்தை இருக்கும். ஆனா ஆசிய யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தை இருக்கும், பெண் யானைக்கு தந்தை இருக்காது. ஓ, இதெல்லாம் கூட இருக்கா? சரி, யானை இவ்வளவு பெருசா இருக்கு, எத்தனை மணி நேரம் தூங்கும்? அது பாக்குறதுக்கு தான் இவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்கும். அதுவும் நின்னுட்டே தான் தூங்கும். சௌகரியமான சூழல் கிடைக்கும் போது தான் அது படுத்துட்டு தூங்கும். சரி, நீ முடிச்சுக்க, இல்லைன்னா மக்கள் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுக்குவாங்க. நன்றி. சூப்பர். தம்பி, நம்ம ஊர்ல இருக்கிற யானைலாம் என்ன யானை? ஆசிய யானை. ஆஸ்திரிய யானை. ஆக யானை வந்து ஏன் மண் எடுத்து மேல ஊத்திக்குதுன்னா அது ஒரு சன்கிரீம். இருக்கட்டும். நல்லா வருவீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் ஆகாஷ். ஆகாஷ், என்ன பண்ணீங்க ஆகாஷ்? நீங்க கடி ஜோக் சொல்றேன். கடி ஜோக். அப்பதான் தம்பி வந்து நல்லா பிடிச்சிக்கோ. மைக் அப்படி வாங்க. கடி ஜோக். வாங்க அப்படியே போயிடலாம். மாஸ்டர் வரைக்கும் வாங்க போலாம். நீ ரெடியா இருக்க? மைக்க கொடுத்துரு. சொல்லுங்க, என்ன கடி ஜோக் சொல்ல போறீங்க? ஒரு நாய் டெய்லியும் ட்ரெயின் பின்னாடி ஓடிட்டு இருக்கு, ஏன்? கொஞ்சம் அறிவுபூர்வமான கேள்விதான். இதுக்கெல்லாம் தனியா ரூம் போட்டு தான் யோசிக்கணும். ஒரு நாய் ஈஸியா ஒன் டாக் ட்ரெயினுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு, என்ன காரணம்? ட்ரைனிங் டாக். ட்ரைனிங் டாகா? என்னடா இவ்வளவு மொக்கையா ஒரு கடிச்சு வைக்கிட்டு அதான் மொக்க ஜோக். படுத்துறானுங்களே. அடுத்தது, குக்கர்ல சமைத்து சாப்பிட்டால் குண்டாயிடுவோம், எப்படி? குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா குக்கர் சமைக்கலாலும் குண்டாயிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமா சொல்றது? இந்த பாட்டு பண்ணாங்களே 2 பேர், அவங்களை கேட்கலாம். பார்த்தா பயங்கரமா யோசிக்கிறாங்க. அம்மா தெரியல சார். தெரியல. தெரியல சார். ஓகே, உண்மை உலகத்துல பெரிய விஷயம் தெரியல ஒத்துக்கிறது தான். சொல்லுங்க தம்பி. ஏன்னா அது மேலதான் வெயிட் போடுறோம்ல. ஓ வா, சூப்பர், கை தருக்கு. நல்ல ஜோக். தம்பி, நீ எந்த ஊரு? ஈரோடு. ஈரோட்ல இருந்து படிக்கிறதுக்கு வாடினா இது மாதிரி உட்காந்து யோசிச்சு பயங்கரமான கடிச்சோக்கா யோசிச்சுக்கிறான். சரி, வெரி சூப்பர். அடுத்தது, கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்ன? கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவ கல்லூரினா யானை பத்தியே பேசுறான், ஜல்லிக்கட்டு பத்தி இப்ப பேசுறா. சரி, இருக்கட்டும். ஏமா என்னமா ஒத்துமை? கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். அது என்ன ஒத்துமை? ஏமா 2 கிட்டே மல்லி கட்டணுமா? அந்த 2 எது? வாங்க முன்னாடி. யார் அது? ஓடக்கூடாது. 2 கிட்டே மல்லு கட்டணும், கரெக்டா? அதாவது அவங்க பல நேரங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு உண்மையை பேசிடுறாங்க. சரி, அந்த அளவுக்கு வந்து நமக்கு இல்ல. நல்லா கரெக்டான ஆன்சர் சொல்லுவாரு. எல்லாம் கை தட்டணும். வளர்த்தவன் எஸ்கேப் ஆகி மாட்டிப்பான். டேய் 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 தம்பி, இது நல்லா இருக்கு. ஒன்ஸ் மோர் பண்ணு சார். இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே ஒன்ஸ் மோர் பண்ணு. கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னா வளர்த்த எஸ்கேப் ஆயிடுவான், அடக்க வரவன் மாட்டிப்பான். அதாவது நீ சொல்றது ஜல்லிக்கட்டு தானே? அப்படிதான். சரி அப்படின்னா சரி, வெரி குட். அவ்வளவுதானா? சூப்பர், பிச்சை எடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க, யாரோ பாட்டு பாட போறீங்க. ஐயோ சார், நான் எங்க பாட்டு பாடுறேன்? பேர் என்னங்க? நிதர்சனா சார். நிதர்சனா. எந்த ஊர் நிதர்சனா நீங்க? சார் அரியலூர். அரியலூர். என்ன செய்ய போறீங்க? சார் சாங் பாடுறோம் சார். பாடுங்கம்மா. நாங்க சாங் பாடுறோம், அது என்ன சாங் கண்டுபிடிக்கணும். யார் யாருமா? நாங்க 4 பேர் சார். சாங் சொல்லி கொடுத்தது யாருமா? சரி, 4 பேர் பேர் சொல்லுங்க. பிரதீஷா, நிதர்சனா, பிரமிதா, நட்சத்திரா. நட்சத்திரா. நட்சத்திரா, நீங்க எந்த ஊரு? சார் நாமக்கல். நாமக்கல். நீங்க? தர்மபுரி. தர்மபுரி. நீங்க? அரியலூர் சார். அரியலூர். ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம். எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கீங்க. நல்ல டிஸ்ட்ரிக்ட் சொன்னேன். நீங்க வந்து சரி, 1 2 3 சொல்லட்டுமா? ஸ்டார்ட். மியூசிக். 1 2 3. பங்கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே, கடைசியில படிச்சுக்குவோமே, சன்ரைஸ் பார்த்ததில்ல கண்ணின் மணி, எங்களுக்கு early morning 10 மணி, ஒரு லைட் ஹவுஸ் உயரத்தையும் எங்களோட தாண்டும், பரீட்சையில பதில பாதி பேப்பர்ல நொண்டும், சுட்டாதான் இருக்கு
நேசம் வைக்க தோழன் ஒன்று வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ள மட்டும் தானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு மிகவும் தின்னே பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். தோட்டம் விட்டு சொந்தம் பெற்று ஆகம் விட்டு தாரம் விட்டு பாட்டு பாடும் மானம் பாடினாதான். உண்மையிலே வந்து அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு பயங்கரமா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உடனே நிகழ்ச்சியில் இணைவோம். பட்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள். நீங்க மோசடிக்காரங்களை விட புத்திசாலியா? வணக்கம், வாங்க. ஒரு முக்கியமான கேள்வி. அறிமுகம் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் மெசேஜ் அனுப்பி ஒரு ஸ்டாக் டிப்பை கொடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, பணம் டபுள் ஆகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏ, உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்களா? பி, மேலும் டிப்ஸை கேட்பீங்களா? சி, ஆலோசகரை பத்தி முழுசா விசாரிப்பீங்களா? ஒருவேளை உங்க பதில் சியா இருந்தா அருமை. சொல்லுங்க, நான் முட்டாள் இல்லன்னு. போங்க, நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க, உருவாக்குவோம் மோசடியற்ற பாரதம். மக்கள் நலன் கருதி வழங்குவோர் UPI. ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். நாம அருந்தும் தேயிலை தூள்ல கலப்படம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? குளிர்ந்த தண்ணீர்ல தேயிலை தூள் சேர்க்கும் போது உடனடியாக சாயம் தெளித்தால், பாக்கெட்டுகள் மேல சரியான பெயர் விலாசம் இல்லாம இருந்தா அது கலப்படமான தூள். இந்த மாதிரியான தேயிலை தூள்களை பயன்படுத்துவதை மக்கள் முற்றிலுமாக தவிர்க்கலாம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் இந்திய தேயிலை வாரியம், குன்னூர். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பைசள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. ஏப்ரல் 20 அட்சய திருதியை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகையில் அட்சய திருதியை அட்வான்ஸ் புக்கிங் தொடங்கிவிட்டது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் உங்களுக்கு பிடித்த தங்க நகைகளை மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே. NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி, சேலம். 1 இல்ல 2 இல்ல 3 கோடி கல்வி உதவி தொகை தராங்களா? ஆமாங்க, நம்ம மேச்சேரி தி காவேரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தும் காவேரி டேலண்ட் டெஸ்ட் 2026 தேர்வுல +2 படிக்கிற மாணவ மாணவிகள் பங்கேற்கலாம். 12 சிலபஸ் மற்றும் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும். தேர்வு மார்ச் 28 காலை 10 மணிக்கு மேச்சேரி தி காவேரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9524936156. 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820. காதலில் நாலி நாலி கேட்டேன். ஓஷலா ஓஷலா, வாழ்க்கையில் தோழி நானும் பார்த்தேன். கல்லூரி கோயிலா, தேவதை வாசலா, மூச்சு காத்து பட்டதாலே கால்கள் பந்து போல மேலே. ஓ ஓ ஓ, குதித்தேனே குஷியாகவே, பூமி பூவை போல
ப்ரொஃபசராய் வருகிறார். கல்லூரி காலம் 3 ஆண்டு உன்னோடு வாழ வேணும் நீண்டு. ஓ லலே 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 முதல் தூரல் அது காயவே ஜென்மம் 100 கொடியாகுமே. மறுதூரல் மதியானமே நியாயமா தலைக்கோலி அவள் சாப்பிடும் மேஜை மீது கலமாகிறேன். சிதறாதோ ஒரு சாதமே கேட்கிறேன். ஹோஷலா ஹோஷலா காதலில் லாலி லாலி கேட்டேன். ஹோஷலா ஹோஷலா வாழ்க்கையில் தோழி நானும் பார்த்தேன். அருகே நீ அமர்ந்தாயடி தோளும் தோளும் கதை பேசுதே. உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே. அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே. பேருந்தே குலசாமியாய் காணதே. பேருந்தின் புழுதியும் பூக்களாய் மாறுதே. உற்சாகம் மேலும் மேலும் ஏற மன்றோடும் மேகமாக மாற. லலே, 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 லலே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30க்கு சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏப்ரல் 20 அக்ஷய திருதியை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகளை பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். என்னப்பா உன் வீட்டு பசுமாடு இவ்வளவு திக்காவும் நிறையவும் பால் தருது? எல்லாம் ஆர்ஜிஎஸ் பால்நிதி மேஜிக் பா. தினமும் 1 கிலோ ரெகுலர் தீவனத்தோட சேர்த்து கொடுத்தா போதும். அதிக பால், அதிக எஸ்என்எஃப், அதிக ஃபேட்ல பால் கிடைக்கும். ஆர்ஜிஎஸ் பால்நதி, பசுவுக்கும் குஷி, பால் பண்ணையாளர்களுக்கும் குஷி. இது ஒரு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனங்களின் தயாரிப்பு. दर्शकों खबरदार, अगर ब्रेकिंग न्यूज बनने से बचना है तो पैसे भेजते समय नाम और धनराशि हमेशा दोबारा जांच लें। आरबीआई कहता है किसी को भी पेमेंट करते समय थोड़ा ध्यान से. 11:26 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கல்லூரி கலாட்டா. இன்றைக்கி நிகழ்ச்சி எங்கேருந்து வளம் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேருந்து நேரலையாக அப்படியே விறுவிறுப்பாக ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பேசலாம். லீல வினோதன், பிரபாகரன். சொல்லுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க போலே. ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. எல்லாம் உண்மையிலேயே நிறைய தம்பிகள் இருக்காங்க. அதுதான் அப்படிங்களா? அம்சமா நான் போய் சொல்றேன்னு தெரிஞ்சு சிரிக்கீங்க பாத்தீங்களா ஸ்டுடியோல இருந்து. கண்டிப்பா இதான் உண்மைன்றீங்களா? சூப்பர். சரிங்க, ஓகே. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் இருக்காரு. பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹரிகேசரி. ஹரிகேசரி, எந்த ஊர் நீங்க? தர்மபுரி. தர்மபுரில எந்த ஊர்? எந்த இடம்? அரூர். அரூர்ல எந்த இடம்? ரவுண்டானா. ரவுண்டானா, சரி. நமக்கு வேணாம். இதுக்கு மேல 3வது குறுக்கு தெரு விவேகானந்தர் சாலை அப்படின்னு வர நமக்கு போதும். அரூர்ல இருந்து இருக்காரு. சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க ஹரிகேசரி? இது பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறீங்க? சரி, எங்க ஒரு ஓ போடுங்க. கலகல கலாட்டா, கலகல கலாட்டா, பெண்கள் கலகல சாப்பிட 2 சப்பாத்தி போதும். சரி, நீங்க ஆரம்பியா. உங்க நாங்க உற்சாகம் கொடுத்துருக்கோம் ஹரிகேசரி. நீங்க அப்படியே பைக்கெல்லாம் கொடுக்க கையில கொடுக்குமா? சரி. கரிசல் காட்டு
காதல் காட்சி எதுக்கு நெஞ்சு இத்தனை பேச்சு ஊரு ஓரம் ஆலந்தோப்பு அதிலே வாழும் கிளிகளின் கதைதானே உன் காதல் என் காட்சி உன் பேச்சு என் மூச்சு அடி உன்னை பற்றி நித்தம் நினைத்திடும்படி ஆச்சு உன் கோபம் அது வெப்பன் உன் உள்ளம் பரிசுத்தம் அடி நீ இருந்த நொடி இல்லை என்ற உயிர் பஸ்வம் ஒரு வார்த்தை சொல்லவா உன்னிடத்தில் நான் என்றென்றும் துரத்தி வருவேன் பெண்ணே உன்னைத்தான் அடி என்னை விட்டு நீயும் இங்கே போகின்ற பெண்ணே இப்போ என்னை தேடி நீயும் ஓடி வாடி 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 புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வா நிலா நிலா நீதானே எந்த வெண்ணிலா 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 காத்திருந்த காதலுக்கு சொல்லட்டினால் வழி உன் காதல் எந்தன் வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஊழி நீ இன்றி எந்தன் வாழ்க்கை தனில் இல்லையடி ஒளி பொறுக்க முடியவில்லை இது காதல் தந்த வழி பெண்ணே என்னை பார் ஒரு முத்தம் ஒன்று தா உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அல்லவா திரு கண்ணீர் துளி எந்தன் கண்ணின் ஓரம் காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம் கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான் நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம் சேரும் முன்மாதம் என்ற வலையில் நாம் விழுந்தால் உயிர் பிரிந்தால் காதல் முடிந்தால் ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள் இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்திலும் சேரலாம் சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வா நிலா நிலா நீதானே எந்த வெண்ணிலா வா நிலா நிலா நீதானே எந்த வெண்ணிலா வலி சார் அப்படியே இங்கிருந்து வந்திருக்கு பயங்கரமா பண்ணிருக்காரு தம்பி நல்லா அவர் ஒரு ஓப்பன் உண்மையாலுமே பார்த்தா சிலபஸ் கூட அப்படி மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டான் எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்தா கூட அன்னைக்கு நைட்டு படிக்கிற குரூப் நம்ம குரூப் ஆனா அப்படியே ஒரு வரி இல்லாம பாடுறானே சூப்பர் அற்புதம் இங்க வந்து ஒருத்தர் கவிதை சொல்றாங்கன்றாங்க மோகனப்பிரியா மோகனப்பிரியா எங்க இருந்து வரீங்க தூத்துக்குடி தூத்துக்குடி சரிம்மா ஹைக்கு கவிதை சொல்ல போறோம் சொல்லுங்க நான் அமைக்கிறேன் இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் குழந்தை செய்ததென்னவோ கப்பல் தான் அதை விமானமாக்குகிறது காற்று சூப்பர் கல்லும் இருந்தது நாயும் இருந்தது கை உடைந்த நேரத்தில் கல்லும் இருந்தது இருந்தது கை உடைந்த நேரத்தில் கை உடைஞ்சா கூட உங்க மைண்ட் செட் மட்டும் நாய் அடிக்கணும் தான் இருக்கு தனிமையில் பேச யாரும் இல்லை பேச்சு துணைக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட பேசும் கிளி சூப்பர் இறப்பதற்கு முன்பே இறுதி சடங்காம் பலி ஆடுகளுக்கு இறப்பதற்கு முன்பே இறுதி சடங்காம் பலியாடுகளுக்கு பாத்தீங்கன்னா மாலையெல்லாம் போட்டு திருநீரெல்லாம் வச்சு சரி அடுத்தது உற்றார் இங்கே மற்றோராய் மாறுகையில் மற்றோன் ஒருவன் உற்றாரை உடன் வந்தான் நண்பன் வெட்ட நினைப்பவன் எட்ட நிற்கையில் நிழல் தந்து கட்டி அணைக்கிறது மரம் விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு சூப்பர் விவசாய நிலங்களில் விதைக்காமலே முளைக்கின்றன கட்டடங்கள் அற்புதம் அருமையா சொன்னீங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு இருக்காங்க நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம் தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். ஓம் சுபா ஏஜென்சியில் அதிரடி சம்மர் சேல். லேட்டஸ்ட் மாடல் பால் கறக்கும் மெஷின்கள், தீவன புல் வெட்டும் கட்டிங் மெஷின்களும் உண்டு. சம்மர் ஆஃபர் முடியதுக்குள்ள சீக்கிரம் வாங்க, தர்மபுரி மெயின் ரோட்டில் நம்ம கடைக்கு வாங்க. தொடர்புக்கு 9544449155. கிளைகள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அரூர், திருப்பத்தூர், ஓசூர், பெரியம்பட்டி. 11:34 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து நேரலையாக. தொடர்ந்து பேசலாம். லீல வினோதன் பிரபாகரன், சொல்லுங்க. இப்போ வந்து என்ன ஞாபகம் வரும்? என்னங்க? கல்லூரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கல்லூரினா அந்த படித்த காலங்கள், ஒரு 3 வருடமோ 5 வருடமோ. படிச்ச மாதிரியே போய் பேசுறீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, ஏதோ ஒன்று இல்லைங்க. அது படிச்சதுனால எவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கு தெரியுமா? காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறதோ, இல்லை காலேஜ் விட்டு வந்த நாட்களோ. என்னதான் லைவ்ல கதை கேட்கறாங்கனாலும் இப்படி அடிச்சு விடக்கூடாது. கண்டிப்பாங்க. நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு. சரிங்க, அவர் கதை சொல்றாரா? கார்த்திக், ரோபன் கார்த்திக், தேர்ட் இயர் படிக்கிறீங்க. எப்படி சொல்றேன் பாத்தீங்களா? எல்லாமே பிரைண்ட், ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப். கரெக்டா? எனக்கு தெரியும், அந்த முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரி சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க? வந்து பாட்டு பாட போற. பாட்டு பாட போறார். ஏங்க அவரை வாழ்த்தி ஒரு ஓ போடுங்க. உங்களை பூஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எங்க ஒரு ஓ போடுங்க. லஞ்ச் டைம் ஒரு 1 o'clock தான்மா. பேச வந்து போயிடக்கூடாது. என்னம்மா 1 o'clock-ஆ? சாப்பிட்றதுல மட்டும் தெளிவா இருங்க. பாட்டு பாடுறீங்க, பாடுங்க. கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. தானா எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும். தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நந்தேகம் மிதந்திடுமே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? செந்தேனே. சூப்பர் சூப்பர். மியூசிக் ஏதாவது போட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் ஏத்துறாரு. சூப்பரா பண்ணிட்டாரு, வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இல்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சார் வணக்கம். ஓஹோன்னானா சார் வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேரு முனைவர் சாத்தியோ பிளஸ் ஆனந்த் குமார். நான் இங்க பேராசிரியர் தலைவராக இருக்கேன் நோய் துறையில. சரி சார், மகிழ்ச்சி. இப்போ வந்து ஒரு 2 சும்மா ஹைக்கூமார் தான். ஹைக்கூ கவிதை. இப்போ வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா மாட்டார். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். எனக்கே ஓஹோ அண்ணா. ஏங்க ஓஹோ அண்ணா யார் சொன்னது? சரி இருக்கும், அப்புறம் பேசிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் +2 முடிச்சுட்டு வந்திருக்கேன். சார் சொல்லுங்க சார். ஐக்கியூ கவிதை. ஒரு பெரிய காட்டையே அழித்து ஒரு பெரிய கோயில் என்ற சர்ச்சை கட்டினார்கள். கடவுள் தேடினார் என் இருப்பிடம் எங்கே என்று. கடவுள் தேடினார் என் இருப்பிடம் எங்கே என்று. அற்புதம் சார். அடுத்தது. எல்லாரும் போர்ல வந்து இவ்வளவு பலி எண்ணிக்கை என்று கூறுகிறார்கள். ஆனா விலங்குகளாக நாங்கள் இறந்தும் மீண்டுமாக சாகடிக்கப்படுகிறோம். நாங்கள் எவ்வளவு இறந்தும் என்று யாரும் சொல்லுவதில்லை. சூப்பர் சார், தேங்க்யூ சார். வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
சார் நானே சொல்லுவேன் சார். எவ்வளவு அழகா இருக்கிறீங்கன்னா நீங்க பாலமுருகன் எல்லாம் பால அப்படின்னு தான் சார் வரும். நன்றி சார். ஓகே சரி சார். இல்ல எனக்கு தெரியும் சார், அந்த அழகை பார்த்தா சொல்லிடுவோம். சரி சார். சார் நீங்க எந்த ஊரு? சார் நான் சேலம் தான் நேற்று. சேலம். சரி சார், இப்ப சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க? சார் ஒரு சின்ன ஜோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைப்படத்தினுடைய பெயரை வந்து எப்படி வந்து விலங்குகள் பெயரை வந்து புனையா யூஸ் பண்றாங்க, ஒரு நகைச்சுவைக்காக எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. படத்தினுடைய பேர் பாத்தீங்கன்னா குருவி, அதுல போய் பாத்தீங்கன்னா குருவி இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிங்கம் 1 2 3 இருக்கும், ஒரு சிங்கம் கூட கடைசியா காட்ட மாட்டாங்க. அடுத்தது சிறுத்தை இருக்கு, சிறுத்தை புலி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மைனான்னு ஒரு படம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது இல்லாம வேற என்னென்ன தப்பா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சண்டை கோழின்னு ஒரு படம் இருக்கு. 1 2 ரெண்டுமே இருக்கு. ஆனா ஆக்சுவலா உள்ளுக்குள்ளார போய் பாத்தீங்கன்னா அங்க சண்டை சேவல் தான் பண்ணும், கோழி வந்து சண்டை பண்ணாது. அடுத்ததுதான் ஹைலைட். இப்ப பாத்தீங்கன்னா படத்தினுடைய பேர் வந்து லியோ. லியோனா சிங்கம். ஆக்சுவலா உள்ளுக்குள்ளார போய் பாத்தீங்கன்னா ஹைனாவை காட்டுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடுகளம். அங்க போய் பாத்தீங்கன்னா ஆடே இருக்காது, பாத்தீங்கன்னா கோழியை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர்னால அவர் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளவுதாங்க சார். சூப்பர். அதே மாதிரி ஒரு படத்துல ஏதோ சிங்கம் தான் தனியா வரும், பண்டிதான கூட்டமா வரும். ஆனா சிங்கம் எப்பயுமே படையா தான் இருக்கும். புலி தான் தனியா இருக்கும். புலி தான் தனியா வரும். சிங்கிளா இருக்குன்னு சொல்லுவாரு. சிங்கல்ல புலி தான் சிங்கிளா இருக்கும். ஓ, புலி சிங்கிளா இருக்கும், சிங்கம் எப்பயுமே கூட்டத்தோட தான் வரும். இதை தெரியாம இந்த டைலாக் 3 நாள் மனப்பாடம் பண்ணனே. அதுக்குதான் நான் வந்து இந்த அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடாதுன்றது. அப்படி புட்டு வைக்கிறாங்க. யானை ஏன், மண்ணை தூது ஏன், சிங்கம் புலி. அதனால ஒரு பறவைகளுக்கோ அல்லது விலங்குகளுக்கு ஒரு துன்பம்னா குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மாணவர்களா இருக்காங்க, நம்முடைய பேராசிரியர்களா இருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ வந்து ஒருத்தர் பாட்டு பாடுறான்னு இருக்காங்க. யாரு இது? நீங்க என்ன சொல்றீங்க? கவிதை சொல்ல போறேன். கவிதை. உங்க பேர் என்ன? காவியா. காவியாவின் கவிதை. உங்க பேரே ஒரு கவிதை தான் இருக்கு. எந்த ஊர் நீங்க? ஊத்தங்கரை. ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. சரி சொல்லுங்க. கவிதையின் தலைப்பு மிருக மருத்துவரின் வாழ்க்கை. காலை வெளிச்சம் திறக்கும் முன் கால்நடை கூவல் காதில் விழும். மனிதர் அல்ல, மிருகம்தான். ஆனால் பாசம் அதிலும் மிகும். பசு கண்களில் வலி தெரியும், ஆடு குரலில் பயம் ஒளியும். அதை புரிந்து நிம்மதி தர மருத்துவர் மனம் மெதுவாய் நெகிழும். மழை வந்தாலும் செல்வார் அவர், வெயில் எரிந்தாலும் நின்றார் அவர். வயல்வெளிதான் அவரின் மருத்துவமனை, விலங்கு நலம் தான் அவரின் கனவு தினை. குட்டி பிறக்கும் சந்தோஷ நேரம், வாழ்க்கை மீண்டும் மலரும் பேரம். அந்த ஒரு நொடி சிரிப்பு பார்த்தால் போதும், அவரின் சோறு மறையும் நேரம். மனிதர் பார்வைக்கு சாதாரண வேலைதான், ஆனால் அது ஒரு புனித சேவை. மிருகம் சுகமாய் ஓடும் போது மருத்துவர் இதயம் மலரும் தேவையே. இது ஒரு வேலை அல்ல, ஒரு உயிர் மீது கொண்ட காதல் வாழ்க்கை. சூப்பர் சூப்பர். நாங்க இன்னைக்கு மௌனிகா. மௌனிகா. மௌனிகானா மௌனமா சொல்லக்கூடாது, நல்லா சத்தமா சொல்லணும். எந்த ஊர் நீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல். உங்க பேர் என்னமா? நமிதா. நமிதா, நீங்க எந்த ஊரு? தர்மபுரி. 2 பேர் சொல்ல போறீங்க. என்னமா சொல்ல போறீங்க? எது சொன்னாலும் நல்லதா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு இன்னைக்கு பிராய்லர் கோழி வந்துட்டு சாப்பிடலாமா வேணாமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சிக்கன் சாப்பிடலாமா வேணாமா நம்முடைய உணவு. சிக்கன் ரைஸ்ல ஆரம்பிச்சு, சிக்கன் 65ல ஆரம்பிச்சு, லாலிபாப்ல ஆரம்பிச்சு, இப்படி போயிட்டே இருக்கு. சரி, சாப்பிடலாமா வேணாவா சொல்லுங்க. இது வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்றோம் நாங்க. சரிமா. என்ன மௌனி, தெருவே மணக்குது. வீட்டுல என்ன நாட்டுக்கோழி குழம்பா? கோழி குழம்பு தான். ஆனா நீங்க நினைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு இல்ல, பிராய்லர் கோழி. ஐயோ, இதெல்லாமா சாப்பிடுறீங்க? ஏன் பிராய்லர் கோழி சாப்பிட்டா என்ன? அதுலதான் ஏதோ ஊசியெல்லாம் போட்டு வளர்க்குறாங்களாமே. இதெல்லாம் சாப்பிட்டா இல்லாத நோயெல்லாம் வருதாமே. அப்படிலாம் இல்ல. அதை பத்தின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லாதனால இந்த மாதிரி நிறைய வதந்திகள் வந்துட்டு பரவிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி, இத பத்தி எனக்கும் கொஞ்சம் சொல்ல. பிராய்லர் கோழிகளுக்கு ஊசி போடுவது உண்மைதான், ஆனா அதை வளர்ப்புக்காக போடுற ஊசி கிடையாது. பிராய்லர் பண்ணைகள்ல போடக்கூடிய ஊசி வந்து கோழிகளுக்கு நோய் வராமல் தடுப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் போடக்கூடிய தடுப்பூசி. இந்த தடுப்பூசி கோழிகளோட இறைச்சியில இருக்கிறது இல்ல. அதனால நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா? இத்தனை நாளா இது தெரியாம நான் பிராய்லர் கோழியே சாப்பிடாம இருந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. இத பத்தி நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர்கிட்ட சொல்றேன். அதெல்லாம் போகட்டும், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா? அப்படிலாம் கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. வாமாங்க. நீங்க சிக்கனே சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் சும்மா ஸ்கிரிப்டுக்கு சூப்பர். ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி உண்மையிலேயே கொடுத்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வந்து நல்லா சாப்பிடுங்க, அதுவும் அளவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அஸ்ரா. அஸ்ரா, நீங்க எந்த ஊர்? நீங்க சேலம். சேலம்.
அஸ்ரா வந்து இப்ப என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்க. பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டா எப்படிமா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? முன்தினம் பார்த்தேன். சரி, பாடு. 4 பேரா? 4 கேர்ள்ஸ். உங்க பேர் என்ன? காயத்ரி, காயத்ரி, தர்ஷினி, கனிஷ்கா. சரி, எல்லாரும் 4 பேரும் ரெடியா நில்லுங்க. 1 2 3 சொல்லட்டுமா? 1 2 3. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாடாமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதா, இப்போது என்னோடு வந்தாலின, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலின, இப்போது என்னோடு வந்தாலின, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலின, துலாதத்தில் உன்னை வைத்து நிகழ் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆருயிரே, ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, உரை போல படாமல் பட்டு நடப்பேனடி, வினானூறு கனானூறு விடை சொல்லடி, கடல் நீளம் மங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூழ்காதோ ஈரத்திலே, தலை சாய்க்க தோலும் தந்தால் விரல் கோர்த்து பக்கம் வந்தால் இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே, பகல் நேரம் கனவு கண்டேன் உறங்காமலே, உயிர் என்று முழாய கண்டேன் நெருங்காமலே, உமை என்று எனக்கு ஏது எதிர்காலமே. சூப்பர் சூப்பர். கலகலகல கலாட்டா. சரி, அழகா சொல்றீங்க. வணக்கம். லாவண்யா. லாவண்யா. லாவண்யா, நீங்க எந்த ஊரு? திருவண்ணாமலை. இப்ப என்ன சொல்ல போறீங்க? கடி ஜோக்ஸ். இப்பதான் வந்திருக்கீங்க சப்ஜெக்ட் கடி ஜோக்ஸ். லாவண்யா வந்து கடி ஜோக் சொல்ல போறாங்க. சரியா சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசை வந்து நம்முடைய செந்தில்குமார் சார் அது செக்காவோ அல்லது கூகுள் பே, போன்பே, அவர் பார்த்து எது செய்ய அவர் தெரியாது, சட்டமன்றம் இல்லை, எப்படினாலும் தரலாம். இப்படிதான் போற இடத்துல கோத்து விட்டு போயிடுறது. சரிம்மா, சொல்லுங்க. ஒரு வெண்ணா விக்கிறவங்க லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவாங்க? உருகி உருகி எழுதுவாங்கோ. எந்த ஒரு வனவிலங்க நம்ம நம்பவே முடியாது. எந்த வனவிலங்க நம்ம நம்பவே முடியாது? மனுஷனா? இல்ல இல்ல இல்ல, நம்ம மனிதர்கள் இல்லையா? சரி, மறந்துட்டேன். எந்த வனவிலங்க நம்பவே முடியாது? கரடி, சிங்கம், அப்படி ஏதாவது சொல்லுங்கடா, மானத்தை வாங்காதீங்க. ஒரு ஒரு லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அது சரியான பதில் சொல்லி நீங்க வந்து இவரு பார்த்தா கவிஞர் வாலி மாதிரி யோசிக்கிறாரு. சீட்டா. சீட்டாவா? கை தட்டுக்குமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு பஸ் மைக் இப்பதான் சேலத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மேலே பாத்துட்டு இருந்தாரு. ஏன் மேலே பாத்துட்டு இருந்தாரு? பஸ் ஸ்டாண்ட்ல போனா எவன் மேல பாக்குறான்? சுத்தி முத்தில எல்லாம் பாக்குறான். சரி, அவன் ரொம்ப நல்லவன். பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு, தம்பி நீங்க சிரிக்க கூடாது, நீங்க பாக்குறதெல்லாம் நான் சொல்லல, லைவ்ல சொல்ல மாட்டான். சரி, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் போறாரு. போயிட்டு சுத்தி எல்லாம் பாக்கல, மேலேயே பாத்துட்டு இருக்காரு. வாட் ரீசன்? நாலு மணிக்கு மேல பஸ் வருமா? 4 மணிக்கு மேல பஸ் வருமா? அதாமா. சூப்பர் சூப்பர். தம்பி, உங்க பேர் என்ன? சாரு. தர்மபுரி சாகுல். அதுதான் தெரியும், உங்க மூளை வளர்க்கிறப்ப. ஏங்க, சாகுலுக்கு ஒரு ரூபா போடுங்க. இன்னொரு முறை போடுங்க. கலகல கலாட்டா. கலகல கலாட்டா. சரி, இப்படி சொன்னாங்களா 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சொல்றோம். சார் 3 கொசு நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கொசு வந்து முன்பே வா. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கல்லூரி கலாட்டா.
பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் कानूनी मदद और सलाह दिलाती, टेलीनो हमें सही राह दिखाती। अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं। तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी। நீங்க மோசடிக்காரங்களை விட புத்திசாலியா? வணக்கம், வாங்க. ஒரு முக்கியமான கேள்வி. அறிமுகம் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் மெசேஜ் அனுப்பி ஒரு ஸ்டாக் டிப்பை கொடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, பணம் டபுள் ஆகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏ, உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்களா? பி, மேலும் டிப்ஸை கேட்பீங்களா? சி, ஆலோசகரை பத்தி முழுசா விசாரிப்பீங்களா? ஒருவேளை உங்க பதில் சியா இருந்தா அருமை. சொல்லுங்க, நான் முட்டாள் இல்லன்னு. போங்க, நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க, உருவாக்குவோம் மோசடியற்ற பாரதம். மக்கள் நலன் கருதி வழங்குவோர் UPI. குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820. 11:50 நம்ம இணைந்திருக்கிறோம். இது கல்லூரி கலாட்டா. இன்றைய நிகழ்ச்சி எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி இருந்து அப்படி விறுவிறுப்பாக ரொம்ப கலகலப்பாக வளம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பேசலாம். லீலா வினோதன். விறுவிறுப்பா, பரபரப்பா, சுறுசுறுப்பா இன்றைக்கு கல்லூரி கலாட்டா வந்துட்டு இருக்கு. அப்படியே ரைமிங்ல சொல்லியிருக்கிறோம். எங்க ரோ போடுங்க. அப்படின்னு வேண்டியதானே? சரிவா, கடிஜோர் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லுங்க சார். 3 கொசு நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கொசு வந்து முன்பேவா என் அன்பேவான்னு பாடினதும் மற்ற 2 கொசு செத்துருச்சு. ஒரு 3 கொசு பறந்து போயிட்டு இருக்கா, நடந்து போயிட்டு இருக்கா? கொசு எப்படிமா நடக்கும்? சரி விடு, சொல்லுவோம். சரி, 3 கொசு நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு கொசு அன்பேவா முன்பேவான்னு 2 கொசு செத்து போச்சு. என்னவா காரணம்? கரெக்டான பதில் இருக்கா தெரியுமா? அது ஹிட்டான சாங் சார். அது ஹிட்டான சாங், அதனால ஹிட் அடிச்சுன்னு செத்துருச்சு. அவ்வளோமா? சூப்பர் சூப்பர். அடுத்தது யார் அது பேப்பரோட வச்சிருக்கீங்க? வாங்க தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சர்வேஷ்குமார். சர்வேஷ்குமார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எடப்பாடி. 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 சரிங்க சர்வேஷ்குமார், இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் வந்து ஒரு பறவை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அந்த பறவை பேர் என்னன்னா பென்குயின் பத்தி சொல்லலான்னு இருக்கேன். பென்குயின் வந்து பார்த்தோம்னா ஒரு பறவை தான், ஆனா அதால வந்து பறக்க முடியாது. ஏன் அது பறக்க முடியாது? அதனால எதுக்கு வந்து அதுக்கு வந்து சிறகு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அந்த சிறகை வச்சு அது வந்து தண்ணீரெல்லாம் வந்து நீந்தி போறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது ஒரு சில பென்குயின் வந்து பார்த்தோம்னா நல்லா ஆழமா கடலுக்குள்ள போயிட்டு அதுக்கு தேவையான உணவை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கும். பென்குயின் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, பென்குயின் வந்து பார்த்தோம்னா மீன், அது சின்ன சின்ன கடல் உயிரினங்கள் இதெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிடும். அதே மாதிரி அதோட வயிற்று பகுதி வந்து பார்த்தோம்னா நல்லா சறுக்கி போறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி பென்குயின் வந்து பார்த்தோம்னா நல்லா தடித்த கொழுப்பு அடுக்கெல்லாம் நிறைய இருக்கும். எதுக்காக அது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கடும் குளிர்ல இருந்து அதை பாதுகாத்துக்காக அந்த இது வச்சுக்குது. அதே மாதிரி அந்த இறகுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து உள்ள போகாத தன்மையே தான் இருக்கும். அதே மாதிரி மிக நல்ல குளிரான காலத்துல வந்து பார்த்தோம்னா பென்குயின் வந்து நிறைய கூட்டமா இருக்கும் போது அதோட உடல் வெப்பத்தை வந்து நல்லா தகிஞ்சுக்குது. அதே மாதிரி பென்குயினோட அதோட குரலை வச்சு தங்களுடைய துணையையும் அதே மாதிரி அது கூட இருக்கக்கூடிய குஞ்சுகளையும் அடையாளம் காமிச்சுக்கும். அதே மாதிரி ஆண் பென்குயின் வந்து பார்த்தோம்னா பென்குயினுக்கு வந்து கல்லெல்லாம் கொடுத்துட்டு அதோட இணைப்பை வந்து நல்லா தெரிவிச்சுக்கும். அதே மாதிரி சில சமயம் வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பென்குயின் வந்து சேர்ந்து குழுக்களாக தான் வரும். மொத்தமா இதெல்லாம் எங்க இருக்கும்? பென்குயின் அதிகம் எந்த பகுதியில இருக்கும் பார்த்தோம்னா அண்டார்டிகா பகுதியில வந்து இருக்கும். மொத்தமா உலகத்துல வந்து பார்த்தோம்னா 18 வகையான பென்குயின் வந்து இருக்கு. அதுல மிகப்பெரிய பென்குயின் எதுன்னு பார்த்தோம்னா எம்பரியர் பென்குயின் அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய பென்குயின். எல்லாம் கிட்டி பெரிய நூலாமா இருக்கானயா, எல்லாம் ஏகப்பட்ட செய்தி வச்சிருக்கான். எங்க ஒரு கை தெரிஞ்ச சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல தயாரா இருக்காங்க. முன்னும் பெண் குயின் பத்தி சொன்னாரு. பொதுவா அந்த பெண் குயின் வந்து இனப்பெருக்க காலம் எப்பன்றது அதுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த பனிக்கட்டிகள்ல வந்து முட்டை வைக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம சரியான நேரமா இருக்கும்ட்டு. ஆனா இப்ப பெருகி வரக்கூடிய தட்பவெப்பநிலை காரணமா அந்த பனி கட்டிகள்லாம் உருகி கடல்ல விழுந்துரும். பிறகு நம்ம வச்சது ராங்கான டைம்ன்ட்டு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வைக்கும். மறுபடியும் தட்பவெப்பநிலை மாறும். அதனால மறுபடியும் அந்த முட்டைகள்லாம் கடல்ல தண்ணீர்ல விழுந்துரும். இதனால அந்த இனமே அழியக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு. இதுக்கு காரணம் தட்பவெப்ப மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் அண்டார்டிகா ஆர்டிகான்றது பேர் வந்து அந்த ஆர்டிக்னா அங்க போலார் பியர் இருக்கும். போலார் பியர்னா பனிக்கரடி. அண்டார்டிகால போலார் பியர் இருக்காது. ஆர்டிக்னா பியர், பேரே பியர் தான். ஆர்டிக்னா பியர் இருக்கு. அண்டார்டிக்னா ஆன்டி ஆர்டிகா, அதனால அங்க பியர் இருக்காது. ஆன்டி ஆர்டிகால தான் அது பென்குயின்ஸ் இருக்கு. ஆனா அங்க அதோடைய அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு மெயினா அந்த வால்ரஸ், சீல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது அங்க இருக்கு. ஒரு செய்தி சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம செந்தில்குமார் சார் இருக்காரு. அவர் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அவர் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை பேசக்கூடியவர். பொங்கலுக்கெல்லாம் சிறப்பா யானைகளை குறித்துலாம் நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வெளியிட்டு இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். முதல்ல நான் நம்ம எஃப்எம்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடிலாம் வந்து இது வந்து ரொம்ப மைல்டாக கேட்டுருந்தது, இப்போ ரொம்ப சவுண்டாக கேட்குது. அது முக்கியமாக உங்களால தான். அதாவது இப்போ வந்து 103.7 வந்த பிறகு இன்னும் ரொம்ப இதாக வந்து நாங்கள் இப்போ ஊருக்கெல்லாம் போகிறோம்னா இதை காரில் போட்டோம்னா ஃபுல்லாக வந்து அப் டு விழுப்புரம் வரலையும் தடை இல்லாமல் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல அது வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கள் மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு அளித்த இந்த நம்ம எஃப்எம்முக்கு மிகவும் நன்றி. எல்லாருமே பேசுனாங்க, அதனால நம்மளும் ஒரு ஹைக்கி சொல்லுவோம் அப்படின்னு சும்மா ஒரு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஓகே, அதில் பண்ணுவோம். அதில் என்னன்னா இது ஏற்கனவே கேட்ட கவிதை தான். நம்மளும் இது கவிதை எழுதி பார்க்கணும் காலையிலேருந்து 2 மணி நேரமாக உட்காந்து பார்த்தா ஒன்றும் கவிதையே வரல. அதனால டக்குன்னு கூகுளில் போட்டோன்னா டக்குன்னு வந்துச்சு. ஆமாம், தேங்க்ஸ் ஃபார் கூகுள். இந்த கவிதை என்னன்னா பரிசு பெற்ற கவிதை ஹைக்குள்ள. கண் வரைந்து பார்த்தேன் கண்ணாடியில், பனி நிறைந்த கண்ணாடியில் வழிந்தது கண்ணீர். உயிரற்ற மயானத்திற்கு உயிர் கொடுத்தது ஒரு பிணம். நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நமது நிழல். ஓகேங்களா? ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கிய ஒரு கவிதை. அதனால வந்து இதை இங்கே சொல்லுன்னு சொல்றேன். அடுத்தது மீண்டும் எங்கள் மக்களுக்கு இதே மாதிரி அடிக்கடி வாய்ப்பு வழங்க நமது தர்மபுரி எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், அற்புதமா பண்ணிட்டாரு. இப்போ வந்து மாணவ மாணவிகள் வந்து நிறைய பேர் நிகழ்ச்சியை வந்து வழங்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கு. நம்முடைய மாணவிகள் வந்து நிறைய பேர் தங்களுடைய பேரை வந்து சொல்லணும்னு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. நித்ய பாரதி. எந்த ஊர்மா? நாமக்கல். கோபிகா கோபிகா திருப்பத்தூர். கரூர். அமோகா நாமக்கல். அபிராமி கடலூர். ஜெயந்தி ஃப்ரம் விழுப்புரம். சிவானி சேலம். பிரகன் நாயகி விழுப்புரம். ஜெயஸ்ரீ உடுமல்பேட். அனிஷ்கா தருமபுரி. மங்கையர்கரசி தருமபுரி. காவ்யா ஊத்தங்கரை. அஸ்ரா சேலம். மதுரேகா ஈரோடு. நிரஞ்சனா அரியலூர். அர்ஷனா தர்மபுரி. காயத்ரி விழுப்புரம். பூர்ணிஷா நாமக்கல். திலக்ஷா திருச்சி. தர்ஷினி திருச்சி. சுபிக்ஷா என்ன சொல்லுங்க? விழுப்புரம். ஸ்ரீ ரங்கநாயகி சேலம். சுஷ்மிதா அரியலூர். ஷாலினி கடலூர். ஸ்ரீதரணி சேலம். சுஜிதா ஆத்தூர். பிரியதர்ஷினி கள்ளக்குறிச்சி. வித்யாஸ்ரீ ஈரோடு. நட்சத்திரா நாமக்கல். பிரமிதா தர்மபுரி. நமிதா தர்மபுரி. ஸ்ரீநிதி அரியலூர். நிதர்ஷனா அரியலூர். பவுனிகா திண்டுக்கல். சதீஷா ஜெயங்கொண்டம். மதுமிதா விழுப்புரம். ஹர்ஷினி விழுப்புரம். எப்படி உங்க பேர் சொல்லிருங்க. சார் நிதிஷ்குமார். கள்ளக்குறிச்சி. ஸ்ரீகாந்த் நாமக்கல். சார் ரூபன் கார்த்திக் சிதம்பரம். சார் விஸ்வா பொள்ளாச்சி. அஜய் ஈரோடு. விஜயராஜன் அரியலூர். பாலகுமரன் ஈரோடு. ஸ்ரீமன் நாராயணன் கடலூர். சூரியபிரகாஷ் அரியலூர். மோனிஷ்ராஜ் நாமக்கல். சதீஷ்குமார் திருச்சி. அஜித் குமார் சேலம். சுபாஷ் விழுப்புரம். ராஜதுரை விழுப்புரம். செல்வம் பெரம்பலூர். பாலகிருஷ்ணன் ஃப்ரம் மதுரை. தயானந்த் ஈரோடு. ஆகாஷ் ஈரோடு. சர்வேஷ்குமார் எடப்பாடி. தாருண் தர்மபுரி. ஹரிகேசரி தர்மபுரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி தமிழ்நாடு இந்த இடத்துல கூடியிருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில் இருக்கோம். இப்போ வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் சாங் பாட போறாங்க. என்ன பாட போறாங்க? மாஸ் சாங்.
அதுக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ஓ போட்டு அவங்கள வந்து உற்சாகப்படுத்த போறாங்க. ஏங்க ஒரு ஓ போடுங்க. இன்னொரு முறை போடுங்க. கலகல கல கலாட்டா. கலகல கல கலாட்டா. இப்போ வந்து என்ன தம்பி ரெடிங்களா? என்ன பாட்டு பாட போறீங்களா சேர்ந்து? நீங்க மட்டும் பாடுறீங்களா? சரி பாருங்க. பெண்ணின் மனதை தொட்டு அப்படின்ற ஒரு படத்துல இருந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா பாட்டு. நான் நினைச்சேன் நீ சந்தன போட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு நல்ல பையனா இருக்கிறப்பே தெரிஞ்சேன். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. சரி பாருங்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே இல்லையடி, நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடைக்கின்றதே, உன்னை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே, தரிசான என் நெஞ்சில் விதையாக விழுந்தாயே, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி, நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, மழை மேகமாய் உருமாறவே உன் வாசல் வந்து உயிர் தூண்டவே, கண்ணாக கருத்தாக உன்னை காப்பேன் உயிராக, உன்னை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே அட உன்னுள் உறைந்தேனே, இன்று ஆதரவாக தந்தாயே உன்னை என்றும் மறவேனே, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. சூப்பர். நிகழ்ச்சி வந்து மிக சூப்பரா வந்து ப்ரோக்ராம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் போட்டி போட்டுட்டு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பிச்சு எடுத்துட்டாங்க. நம்ம கல்லூரி நிர்வாகத்துக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். கலகல கல கலாட்டா கல்லூரி கலாட்டா, கலகல கல கலாட்டா கல்லூரி கலாட்டா, கலகல கல கலாட்டா கல்லூரி கலாட்டா, கலகல கல கலாட்டா கல்லூரி கலாட்டா. ஒரு ஓ போடுங்க. ஒரு முறை போடுங்க. ஒரு ஓ போடுங்க. சூப்பர். அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நேரலையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிலையம் திரும்புகிறோம். நன்றி நேர்களே. நன்றி இளையபினந்தன். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிருந்து அப்படியே விறுவிறுப்பாக ரொம்ப அழகாக நெறிப்படுத்தினார் ஜெயேஷ் லீல வினோதன். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம். இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்றைய நிகழ்ச்சியில் களத்தில் சந்திப்போம். ஓமலூர் வாலிபால் விளையாட்டு வீரர் ஜி பிரவீன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் மருத்துவமனை வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை சூழல் காப்போம் ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தன் வேளாண் அனுபவம் கெட்டுப்பட்டி ஏ சின்னசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ராகி சாகுபடி சேசம்பட்டி பி முருகம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 தர்ப்பணம் நாடகம். எழுதியவர் அலமேலு ராஜகோபாலன் அவர்கள். 3 மணிக்கு கட்சிவியில் கலக்கல் பாடல்கள்.
கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி பகுதி 11 கேட்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம் கரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் மு சரவணன் அவர்களின் உரை கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளந்தண்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். அதனைத் தொடர்ந்து சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ராகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் இனி நம் பண்பலைகள் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களின் கவனத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தாட்கோ மற்றும் டாக்டர் ரெட்டி நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு சூரிய மின்பலகை பொருத்தும் தொழில்நுட்ப வல்லுநர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதற்கான பயிற்சி காலம் 45 நாட்கள். இதற்கு கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் பயிற்சியை முழுமையாக முடிக்கும் இளைஞர்களுக்கு தேசிய திறன் மேம்பாட்டுக் கழக அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும். எனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் www.tatco.com என்ற இணையதள முகவரியில்